பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் உண்டு. ஆனால் என் குருநாதர் சிதம்பரம் சொல்லிக் கொடுத்த வழி எல்லாவற்றிலும் வினோதமானது. குருநாதர் என்றால் தாடி வைத்த சாது அல்ல, பரம யோகியர். புது டெல்லியில் நான் வந்து இறங்கிய பொழுது கையில் ஒரு நயா பைசா இல்லை. மன்னியுங்கள், நான் வந்து இறங்கியது புது டெல்லியில் இல்லை. டிக்கெட் இல்லை என்று நிஜாமுதீன் ஜங்ஷனிலேயே இறக்கிவிட்டார்கள். அங்கிருந்து 12 கிலோமீட்டர் நடந்து இந்தியாவின் தலைநகரத்தை அடைந்தேன். எதற்கு? பிழைக்க. அழகழகான கட்டிடங்களும் கார்களும் நியான் விளக்கு நாகரிகம் நிறைந்த கடைத்தெருக்களும் பரவிய இந்த நகரத்தை சுற்றி சுற்றி என்று சுற்றினேன். யோக்கியமாக பிழைக்க வேலை கிடைக்கவில்லை. அயோக்கியமாக பிழைக்க தொழில் தெரியாது. ஓர் அமைச்சர் முயற்சியாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நயா பைசா கிடைக்கவில்லை. பசி, மயக்கம், தலை சுற்றி விழுந்தேன். என்னை சுற்றி ஒரே கும்பல். கூட்டத்தை விலக்கி என்னை காப்பாற்றினார் சிதம்பரம், என் பரமகுரு. என் கரத்தை பிடித்து ஞானோபதேசம் செய்தார். தொழில் தெரியாமல் இதில் இறங்காதே. உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. பிழைக்க வழி செய்கிறேன் வா என்று என்னை புது டெல்லி ரயில்வே நிலையத்திற்கு அழைத்து சென்றார். மேம்பாலம் வழியாக ரயில் பாதைகளை கடந்து நிலையத்தின் கோடியில் நின்றோம். இதோ பார், இந்த ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 30 வண்டிகளாவது வந்து சேருகின்றன. ஒவ்வொன்றும் கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் என்று பலவித இடங்களில் இருந்து வருகின்றன. இப்பொழுது வருவது கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். பார்த்து கொண்டே இரு. வண்டி களைப்புடன் வந்து நின்றதும் சிவப்பு சொக்காய் போட்டர்கள் அதன் மேல் பரிவாரமாக படையெடுத்தார்கள். குருநாதர் என்னை வண்டியின் மறுபுறம் அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு பெட்டியாக நுழைந்து என்னை பிரயாணிகள் சாதாரணமாக விட்டு செல்லும் செய்தித்தாள்கள், புத்தகங்கள் இவைகளை பொறுக்கச் சொன்னார். ஒவ்வொரு பெட்டியாக நுழைந்து பேப்பர் திரட்டி கொண்டே வந்தோம். கடைசி வண்டி வரை வந்ததும் ஓர் 8 பேப்பராவது சேர்ந்திருக்கும். இம்மாதிரி 25 வண்டிகள் வரும். எல்லா பேப்பரையும் சேர்த்தால் சில நாள் 5 ரூபாய் கூட கிடைக்கும். எப்படி? மகிழ்ச்சியில் என் கண்களில் நீர் வர, நீங்கள் ஒரு பெரிய மேதை என்றேன். மிக வேகமாக வேலை செய்ய வேண்டும். ஒரு கோணி தயார் செய்து கொள். போர்ட்டர்களிடம் சண்டை போடாதே, ஒதுங்கிக்கொள். டிக்கெட் பரிசோதகர்களிடம் வம்பு வேண்டாம். 10 பைசா கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கொள். எப்போதும் அதை காட்டி தப்பித்துக் கொள்ளலாம். பிச்சை எடுக்காமல் பிழைக்க இது ஒரு வழி. 1 மாதம் கழித்து என்னை வந்து பார். நான் உடனே, ஆஹா, நீங்கள் இந்த 63ஆம் வருட இயேசுநாதர் நடமாடும் மோகன்தாஸ் காந்தி என்றேன் உணர்ச்சி வசப்பட்டு. இல்லை, நானும் முன்போல் ஒன்றும் தெரியாமல் தான் புது டெல்லியில் வந்து இறங்கினேன். வயிற்று பசியில் அறிவு கூர்மையாகி இந்த ஐடியா தோன்றியது. இந்த பேப்பர் பொறுக்குகிற தொழில்தான் 5-6 மாதம் செய்தேன். பிறகு செக்ரட்டரியேட் ஆபீஸ்க்கு எடுப்பு சாப்பாடு, பிறகு எதை எடுத்தாலும் 4.5 அணா, பிறகு பேப்பர் வியாபாரம், பிறகு ஒரு வெற்றிலை பாக்கு கடை. இப்போது அதில்தான் ஸ்திரமாக 1 வருடமாக இருக்கிறேன். குருத்வாரா ரோட்டில் சிதம்பரம் பான் ஷாப். ஆல்வேஸ் ஸ்மோக் நார்த் போல் என்று போர்டு போட்டிருக்கும். அதுதான் என் கடை. வந்து என்னை பார். பிச்சை மட்டும் எடுக்காதே. நான் இத்தனை கஷ்டப்பட்டும் ஒரு தடவை கூட பிச்சை எடுத்தது இல்லை. அது உதவாது. என்ன வரட்டுமா என்றார். சில தினங்களில் நான் இந்த செய்தித்தாள் திரட்டும் தொழிலில் முன்னேறிவிட்டேன். முறைப்பான போர்ட்டர்களுக்கு சாயா வாங்கி கொடுத்து, டிக்கெட் பரிசோதகர்களுக்கு சலாம் போட்டு, ஏன் கேட்கிறீர்கள், பிரயாணிகள் கையிலிருந்தே பத்திரிகைகளை பறிக்கும் அளவுக்கு தைரியமும் வித்வத்துவமும் ஏற்பட்டு விட்டது. இப்போது நான் போட்டிருக்கும் சட்டை என் சொந்த சம்பாத்தியத்தில் பிச்சை புகாமல் பேப்பர் விற்று கிட்டிய பணத்தில் வாங்கியது. வாழ்க செய்தித்தாள்களை பிரசுரிப்பவர்கள், வாழ்க அதை பிரயாண அழைப்பில் கட்டுக்கட்டாக வாங்கும் பிரயாணிகள். என் குருநாதர் சிதம்பரத்தை மறுபடியும் ஒரு நாள் சந்தித்தேன். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸுக்கு நேரமாகிவிட்டது. அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தேன். குருநாதர் எதிரே வந்தார். எப்படி இருக்கிறது தொழில் என்றார். ஆஹா, உங்கள் புண்ணியத்தில் மிக மிக அருமையாக நடக்கிறது. இப்பொழுது கூட ஸ்டேஷனுக்குத்தான் செல்கிறேன் என்றேன். நானும் கூட வரட்டுமா உனக்கு உதவியாக? எனக்கு கடை விடுமுறை என்று. ஆஹா, உங்களுக்கு இல்லாமலா என்றேன். எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்து விட்டது. 3/4 கூட்டம் நாங்கள் போவதற்குள் கலைந்து விட்டது. குருநாதர், நான் முதல் பெட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறேன், நீ கடைசி பெட்டியிலிருந்து ஆரம்பி என்றார். நான் கடைசி வண்டி பக்கம் ஓடினேன். நான் முதலில் நுழைந்தது ஒரு முதல் வகுப்பு பெட்டி. வண்டி வந்து நேரமாகி விட்டதால் காலியாக இருந்தது. அரை அறையாக தனியாக ஒதுக்கப்பட்ட பொது மாதிரி பெட்டி அது. இடது பக்கம் பொது வழி, வலது பக்கம் அறைகள். ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தேன். பேப்பர் கிடைக்கவில்லை. ஓர் அறை சாத்தி இருந்தது. அதை திறப்பது சற்று கஷ்டமாக இருந்தது. பலமாக அழுத்தி திறந்தேன். உள்ளே இருளாக இருந்தது. கீழே செய்தித்தாள்கள் கிடந்தன. அவற்றை எடுத்து கீழ் சீட்டில் ஒருவர் படுத்திருந்தார்.
அறை மூடியிருந்ததால் போர்ட்டர்கள் கவனிக்காமல் போயிருப்பார்கள். இன்னும் தூங்குகிறார் போல இருக்கிறது என்று எண்ணி சார் சார் என்று கூப்பிட்டேன். பதில் இல்லை. அவரை தட்டினேன். உடம்பு சில்லென்று இருந்தது. மயக்கமோ அல்லது ஒருவேளை அவர் மார்பு மேல் கை வைத்தேன். அந்த ஒரு நிமிஷம் என்னுள் கொஞ்சம் மிஞ்சியிருக்கும் மனித தன்மைக்கும் குண்டாக இருந்த அந்த கருப்பு பஸ்ஸின் கவர்ச்சிக்கும் போராட்டம் நடந்தது. யோக்கியமாக பிழைப்பு நடத்துவதற்கும் பேராசைக்கும் நடந்த போராட்டம் அது. ஒரு பக்கம் சண்டை, பின்னது எளிதில் வென்றது. அவர் பையிலிருந்து பர்ஸை எடுத்து மறைத்து கொண்டு எதிர்ப்புறம் இறங்கி இரும்பு பாதைகளை தாண்டி ஓடினேன். டில்லியில் அப்பொழுது குளிர்காலம். எனக்கு வியர்த்தது. குருநாதர் சிதம்பரம் ஞாபகம் வந்தது. அவர் கண்ணில் படக்கூடாது. அவருக்கு பொய் புரட்டு பேராசை பிடிக்காது. பாலத்தின் மேல் எதிர்ப்புறத்தில் செல்லும் ஜனத்திரளில் மறைந்தேன். அந்த பர்சில் 87 ரூபாய் 62 நயா பைசா இருந்தது. மற்றும் ஒரு சாவி கொத்து, ஓர் இளம்பெண்ணின் புகைப்படம், எழுதப்பட்ட காகிதம், அச்சடித்த விலாசங்கள், மദ്രാஸ் தியேட்டர் ஒன்றின் 2 ரூபாய் 62 பைசா டிக்கெட்டின் பாதி, இவைகள் இருந்தன. 87 ரூபாய் ஒரு அசிங்கமான தொகை. நிறையவும் இல்லை, குறையவும் இல்லை. முதல் போட்டு ஒரு சிறிய கடை லோடி காலனியில் ஆரம்பிக்கலாமா என்றால் பணம் போதாது. தீர்மானமாக அதை தாராளமாக செலவு செய்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தேன். அவ்வளவுதான். இதுநாள் வரை எனக்கு எட்டாமல் இருந்த இந்த நகரத்தின் சௌகரியங்களில் திளைக்க ஆரம்பித்தேன். மேற்கத்தி சங்கீதத்தை அனுபவித்தவாறே வோல்கா ரெஸ்டாரண்டின் பைனாப்பிள் கேக்கிலிருந்து ஆரம்பித்து கபாப் வரை வெட்டினேன். வயிறுமுட்ட சாப்பாடு. 2 ரூபாய் 50 பைசா கொடுத்து 70 மில்லிமீட்டர் தியேட்டர்களில் படங்கள். தில் ஏக் மந்திர், கம் செப்டம்பர், அப்புறம் சில பருகக்கூடாத பானங்கள், செல்லக்கூடாத இடங்கள், செய்யக்கூடாத செயல்கள். 72 மணி நேரத்தில் என்னிடம் பாக்கியிருந்தது 5 நயா பைசா. அதை ஒரு தமிழ் பேசும் பிச்சைக்காரனுக்கு கொடுத்து மறுபடியும் சைஃபரிலிருந்து ஆரம்பித்தேன். சத்தியமாக இந்த செயலுக்கு வருத்தப்பட்டேன். இந்த 3 நாள் வாழ்வில் எனக்கு மிஞ்சியது ஒரு வகை வயிற்று வலியும் உடம்பு அலுப்பும் தான். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு புது டெல்லி எக்ஸ்பிரஸ்கள் இருக்கவே இருக்கின்றன. என் குருநாதர் சிதம்பரத்தை மறுபடியும் நான் சில தினங்களில் பார்த்த பொழுது சரேல் என்ற ஒரு சர்தார்ஜி ஹோட்டலில் போய் மறைந்து கொண்டேன். அவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்காது. இருந்தாலும் அவர் நடந்து வரும்பொழுது என் மனசாட்சி நடந்து வருவது போல்தான் தோன்றியது. மனசாட்சி என்றால் எனக்கு சில தினங்களாக சற்று பயம். அவர் என்னை பார்த்து விட்டார். நழுவ பார்த்தேன். அந்த ஹோட்டல் வாசலிலேயே மடக்கிவிட்டார். சட்டை காலரை பிடித்தார். எங்கே பணம் என்றார். என்ன பணம் சார் என்றேன் பலவீனமாக. அன்றைக்கு அந்த ஆள் வண்டியில் படுத்திருந்தாரே, அவரிடமிருந்து எடுத்தாயே அந்த பணம். எனக்கு தெரியாது என்று சொல்லி முடிப்பதற்குள் முகத்தில் அரைந்ததால் என் கண்ணுக்குள் நட்சத்திர பொறிகள் தெரிந்தன. அடிக்காதீர்கள் ஐயா, அந்த படத்தை எடுத்தேன், அது உண்மை. ஆனால் நான் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாய், அதுதானே? ஆமாங்க சார். என் சட்டை காலரை ஒரு இறுக்கி விட்டு விட்டார். கையை தட்டி கொண்டார். சொன்னார், அதிர்ஷ்டம் கெட்ட பயல்டா நீ. அந்த பர்ஸில் எவ்வளவு பணம் இருந்தது? 50 100? 90 ரூபாய். இதை 4-5 நாளில் செலவழித்து விட்டு இப்போது மறுபடியும் பேப்பர் பொறுக்கி கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? நான் தலையசித்தேன். என்ன செலவு செய்தாய்? அதில் 50 என் தங்கைக்கு அனுப்பினேன். பொய். பாக்கி 40 சீட்டு கட்டி இருக்கிறேன். மறுபடியும் பொய். நீ என்ன செய்திருப்பாய் தெரியுமா? வாங்கி தின்றிருப்பாய், சினிமா போயிருப்பாய், அப்புறம் சாந்தினி சவுக் பக்கம் பாக்கியை கோட்டை விட்டிருப்பாய். நான் மௌனமாக இருந்தேன். அவர் சொன்னது உண்மையாதலால். டேய், அதிர்ஷ்டம் என்கிற அழகான தேவதை உன்னை வா வா என்று கூப்பிட்டு அணைத்துக் கொள்ள வரும்பொழுது நீ அதை ஏதோ பிக் பாக்கெட் அடிக்க வந்த ஆசாமி போல் உதறி தள்ளி இருக்கிறாய். அன்றைக்கு நானும் உன்னுடன் பேப்பர் பொறுக்க வந்தேனே, தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு தெரியாது. நானும் அந்த பெட்டியில் நுழைந்தேன். அந்த ஆள் மயக்கமாய் படித்திருப்பதை பார்த்தேன். அவருக்கு உடனே உதவி செய்தேன். மயக்கம் தெளியும் வரை உடனிருந்து அவ்வீட்டில் கொண்டு விட்டேன். அவர் இந்த ஊரில் பெரிய மனிதர், அந்தஸ்து உள்ளவர். இம்மாதிரி மயக்கம் அவருக்கு அடிக்கடி வருமாம். என் செய்கைக்காக 200 ரூபாய் கொடுத்தார். அமெரிக்க எம்பசியில் ஸ்திரமாக ஒரு சிறிய வேலையும் வாங்கி கொடுத்தார். அந்த பர்ஸ் இருக்கிறதா? இல்லை, போட்டு விட்டாயா அதையும்? இருக்கிறது சார் என்று பையிலிருந்து எடுத்து கொடுத்தேன். அதை திறந்து சிதம்பரம் பரிசோதித்தார். இந்த புகைப்படம் இறந்து போன அவர் பெண்ணுடையதாம். மிக அவசியம். இது வேண்டும் என்றார். அப்புறம் இந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, படித்துப்பார். பர்சல் இருந்த அந்த காகிதத்தை என்னிடம் நீட்டினார். ஹிந்தி, பெங்காலி, ஆங்கிலம், தமிழ் இந்த 4 மொழிகளிலும் அதில் எழுதியிருந்தது. தமிழில்
என்னை மயக்க நிலையில் நீங்கள் பார்த்தீர்களானால் உடனே தாமதம் செய்யாமல் கீழ்கண்ட டெலிபோன் இலக்கங்களில் இருக்கும் நபர்களுக்கு தெரிவித்தால் நான் மிகவும் கடமைப்பட்டவன் ஆவேன். உங்களுக்கு ரூபாய் 200 வரை சன்மானமும் தருவேன். கல்கத்தாவில் 53128 டாக்டர் சென். புதுடில்லி 618271 டாக்டர் மிட்டல். சென்னை 984532. எனக்கு கண்கள் இருட்டின.